வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சித்தன் கிட் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வண்டலூர் ஜூவில் நடந்த டைகர்ஸ் டே ஸ்பெஷல், அதாவது இன்டர்நேஷ்னல் டைகர்ஸ் டேவை கொண்டாடுறதுக்கு அவங்க பண்ண ஒரு சில்ட்ரன் ஆக்டிவிட்டி. வேர்ல்ட் டைகர்ஸ் டே. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரி டிக்கெட்ஸ் அண்ட் பிஓவி, அதாவது பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளோட டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மான் கும்பலாக உடஞ்சிட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பாவமாக உட்காந்துட்டு இருந்தது. அது கூட போய் கொஞ்ச நேரம் அதை தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வண்டி வந்துடுச்சுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 இந்த இன்டர்நேஷ்னல் டைகர் டே கொண்டாடப்படுது. சுமார் ஒரு 16,000 வருஷங்களாக இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மிருகம் தான் புலி. அந்த புலி நம்மளோட நேஷனல் அனிமல். அது இல்லாமல் குளோபல் டைகர் பாப்புலேஷனோட 70% ஆஃப் த பாப்புலேஷன், புலியோட பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. ஆக்சுவலி டைகர்ஸ் நம்மளோட ஈகோசிஸ்டம் பேலன்சிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது நம்மளோட சுற்றுச்சூழல் அமைப்பில் டைகர்ஸ்க்கு ஒரு பெருமளவு ஒரு பெரிய பங்கு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டோட முடிவில் கிட்டத்தட்ட 40,000 டைகர்ஸ் இருந்த நம்ம இந்தியாவில் இப்போ வெறும்னே கிட்டத்தட்ட 3000 சில்லற டைகர்ஸ் தான் இருக்கிறதா புள்ளி கணக்கீடுகள் சொல்லுது. குறைந்து வரும் இந்த டைகர்ஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காகவும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த டைகர்ஸ் டே கொண்டாடப்படுது. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டைகர் என்க்ளோஷருக்கு போயிட்டோம். அந்த இடத்துல ஜூ சார்பில் ஒரு சின்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், ட்ராயிங், கலரிங் அண்ட் குழந்தைங்கக்கிட்ட என்விரான்மெண்டல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் அண்ட் மேஸ் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கள் பசங்களும் மற்ற பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே புலி மேலே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குழந்தைங்களோட கையில பெயிண்டை ஊற்றி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அந்த ஒயிட் கலர் ஷீட்ல வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு. அதுதான் இப்போ சித்து பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ரொம்ப சிரிப்பா இருந்தான். பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் தான் இந்த ஒயிட் போர்டில் ஃபர்ஸ்ட் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைகர் ஃபேஸ் மாஸ்க் கலரிங். வேக்ஸ் கிரையான்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு அந்த டைகரோட ஃபேஸை கலர் பண்ண வச்சுருந்தாங்க. அதை பண்ணிவிட்டு அவங்களே எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ கிட்டு பண்ணிட்டு இருக்கான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர். நம்ம வீட்டில் விளையாடுவோம் இல்லைங்களா, பரமபதம், அந்த மாதிரி ஒரு கேமு. 1 to 100 நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் ஒன்றுத்துலேயும் ஒரு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் வாட்டர் சேவ் பண்ணணும், ஈகாலஜி எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டு இருந்தான். 2 டைஸ் மாதிரி பண்ணி அதை ரோல் பண்ண சொன்னாங்க. ரோல் பண்ணி அதில் என்ன நம்பர் விழுதோ அந்த நம்பரில் அவன் வாக் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு போனோம். ரொம்ப சீக்கிரமாகவே 100 டச் பண்ணிட்டான் சித்து. இப்போ சித்துவோட டன் டைகர் ஃபேஸ் மாஸ்க் பெயிண்டிங். அவன் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல பிரைட் எல்லோவை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த புலியை பார்த்தோன்னே எனக்கு கமலஹாசன் சார் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. நெக்ஸ்ட் கிட்டுவும் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான்.
ஒன் பொண்ணும் கிட்டு இதுவரைக்கும் பேர் ஒன்னு இந்த நம்பருக்கு டூ இல்லை ஒன் பொண்ணும் போடு. கிட்டு கை காட்டு எப்படி கிட்டுவோட ஃபிங்கர் பிரிண்ட் பெயிண்டிங் முடிஞ்சோடனே அவனும் போயிட்டு இந்த மேஸ் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதாவது புலிக்கு வழி காட்டுறது. புலி வந்து காட்டுக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா, ஜூக்கு போகணுமான்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருந்தது. அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த புலியை வந்து கரெக்டாக வழிகாட்டி அதை ஜூவில் கூட்டின்னு போய் விடணும். அதுதான் அந்த கேமு. Champion army. Yes, கிட்ட உடைக்கூடாது. அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் பை வாக் உடனே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்புலி இருக்கும். வெள்ளைப்புலியோட எதிர்க்கவே வைல்ட் ஆஷ் இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல 2 வைல்ட் ஆஷ் இருந்தது, இன்னொன்று செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே மூஸ் டியர்னு ஒன்று இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கு மான் மாதிரியே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கார், அதாவது காட்டெருமை. இந்த காட்டெருமை வந்து புலிங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் ஃபுட்டு. அப்படியே எக்ஸாக்டாக வந்தீங்கன்னா ஈமு கோழிகள், அது இல்லாமல் பெரிய பெரிய கொக்கு வகைகள்லாம் இருந்தது. அதுங்களுக்கு லஞ்ச் டைம் போல் இருக்குது. எல்லாத்துக்கும் கீரை மற்றும் சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பசியில் இருந்ததுனால ரொம்ப கத்திக்கிட்டே இருந்ததுங்க எல்லாம். மீன் வேணுமா? அடுத்தது பறவைகள். அங்கே பறவைகள் பார்த்தீங்கன்னா வழியிலேயே பெரிய மயிலெலாம் இருக்கும். நாங்கள் போகிற நேரத்தில் ஒரு 2 மயில் அழகாக தோகையை விரிச்சு ஆடிட்டு இருந்தது. அடுத்தது சிம்பன்சி குரங்கு. அந்த சிம்பன்சி குரங்கு ஒரு குட்டி போட்டிருந்தது. அந்த குட்டி வந்து எங்கள் கிட்டு மாதிரியே பயங்கர சுட்டியாக விளையாடிட்டு இருந்தது. அந்த சிம்பன்சி குரங்கு விளையாடுறத கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கூட்டம் அங்கே சேர்ந்துச்சு. சர்க்கஸ் பார்க்குற மாதிரியே இருந்தது எங்களுக்கு. செம்மையாக விளையாடிட்டு இருந்தது. அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். பாட்டு போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக பாட்டு போட்டு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இந்தியாவில் மொத்தம் 56 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த பிறகு இந்த டைகர்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் டைகர்ஸ் டே அன்றைக்கி நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா இந்த 56 டைகர் ரிசர்வ்ஸையும் போயிட்டு விசிட் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி இது வரைக்கும் ஒரு 2 டைகர் ரிசர்வ்ஸ் விசிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து இன்னும் 2-3 டைகர் ரிசர்வ் விசிட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதனால் எங்கள் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். வெளியில் வர வழியிலேயே டிடிடிசியோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வண்டலூர் ஜூ விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோவுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது சஜஷனில் காட்டும். பாய் பாய், தேங்க்யூ.